அப்ப நான் இப்பவே போய் இந்த பேப்பரை மீரா கிட்ட காட்டுறேன். நான் போய் அவகிட்ட சொல்லிடுறேன், நாம இந்த வீட்டை அடமானத்துல வச்சிருக்கோம், ஏன்னா நம்ம நிலத்தை மீக்கிறதுக்காக தான், உன்னோட படிப்புக்காக இல்லன்னு. அதுக்கப்புறம் அவ என்ன சொல்றான்னு பாப்போம். இல்லம்மா இல்லம்மா, அப்படி பண்ணாதீங்க. ஒரு வேளை இந்த வீட்டை நீங்க அடமானம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அவ எப்பவுமே போக மாட்டா. அவளோட கனவு உடைஞ்சு போயிடுமா, அவ மனசு உடைஞ்சு போயிடுவா. அப்புறம் அவளோட இதயம் உடைஞ்சிருச்சுன்னா உன்னோட இதயமும் உடைஞ்சிரும்ல. ரன்வி, இன்னும் இன்னும் உன்னோட அம்மாவை நீ எவ்வளவு கட்டாயப்படுத்துவ? இங்க பாருங்கம்மா, நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. எப்படி ஒரு தாய் தான் பசங்களோட கட்டாயத்துக்கு ஆளாயிடுறாங்களோ அதே மாதிரி நானும் மீராவோட கட்டாயத்துக்கு ஆளாயிடுறேன். இந்த கட்டாயத்துக்கு ஆளானதுனால உன்னால இத புரிஞ்சுக்க முடியலையா? மீரா வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ எல்லாத்தையுமே மறந்துடுவா. அவ இந்த வீட்டை மறந்துடுவா, இந்த ஊரை மறந்துடுவா, ஏன் எல்லாத்தையுமே மறந்துடுவா. அவளோட அண்ணனையே அவ மறந்துடுவா. ரன்வி, நீ இங்க வாழ்நாள் முழுக்க அடைக்கிற மாதிரி கடன் வாங்கியிருக்கல, அத அடைச்சுக்கிட்டே இருப்ப. ஆனா அவ அங்க உன்னை மறந்துட்டு அவ கனவை நிறைவேற்றிட்டு இருப்பா. இல்லம்மா, மீரா என்னைக்குமே தான் அண்ணனை மறக்க மாட்டா. உண்மையை சொல்லவாமா, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் அவளோட கடனை என்னால தீர்க்க முடியும். அடி அடி அண்ணா, இந்த தடவை 6 அடிக்கணும். ஆமா, ஏய் சீக்கிரம் அடுத்த பால போடுறா. ஓ பாண்டி, ஏய், உன்ன பார்த்து விளையாட மாட்டேன். உன் முட்டாள்தனமான வேலையில கொஞ்சம் டைம் கிடைச்சா ஒரு நல்ல கண்டக்டரா போய் பாரு. கேட்டீங்களாடா? இந்த அம்மா அவ்வளவு பெரிய கண்ணு இருந்தும் தெரிய மாட்டேங்குது, நம்மள கண்டக்டரை பார்க்க சொல்லுது. நீ பார்த்து நடக்க வேண்டியதானே? ஓய் வாய் மூடு, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. எனக்கு தெரியும், நீ வேணும் தான் என்ன அடிச்ச. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, சும்மா உன்னை சீண்டி பேச்சு வாங்கணும்னு. விளையாடும் போது பால் இப்படி வரதெல்லாம் சகஜம்தாமா. சரி இருக்கட்டும், இந்த விளையாட்டு எனக்கும் தெரியும். ஷாட் அடிக்கும் போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அடிக்கணும். கிரிக்கெட்டை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. வாழ்க்கையில என்னைக்காவது பேட்டுக்கு மஞ்சள் பூசிருக்கியா? பூசிருக்கேன், அப்புறம் விளையாடவும் செஞ்சிருக்கேன். உன்னை விட பெட்டராவே கண்ட்ரோல் பண்ண முடியும்.